முதல் தலைமுறை இருக்கு இல்லையா, அப்பத்துலேருந்து அதுக்கு அடுத்தபடியாக அவங்க எழுதின நிறைய கணக்குகள்லாம் இங்கே இருக்குது. நிறைய ஓலைச்சுவடிகள்லாம் இருக்குது. இதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சரியாக எனக்கு புரியவே இல்லை. புக்கு வரும்போதே பார்க்குறோம், ரொம்ப மேடாக இருக்குது. இது அந்த காலத்தில் காவேரி பூம்பட்டினத்துலேருந்து அது கடல் ஊரை அழித்தோடனே வெள்ளம் பாதிக்காத ஒரு இடத்துல நம்ம எல்லாரும் குடியேறணும் அப்படிங்கிறது தான். ஊருக்குள்ளே தண்ணி வராத அளவுக்கு எல்லாமே அன்னைக்கே பிளான் பண்ணி தான் கட்டியிருக்காங்க எல்லா வீடுமே. இந்த கதவுக்கு 6 பூட்டு, 2 3 வெளியில் எடுத்துட்டு ரிவர்ஸில் போடணும். இந்த இடம் தான் வளவு அப்படின்னு பேர், இதுக்கு பேர். இதில் வந்து ஒரு 8 ரூம் இருக்குது. எல்லாருக்கும் ஒவ்வொரு ரூம் அதில் கொடுத்துருப்பாங்க. இதில் தான் அந்த திருமணம் நடக்கும்போதெல்லாம் அந்த தாலி கட்டுறது விசேஷங்கள்லாம் இதில் தான் நடக்கும். இவர் தான் இந்த வீட்டை கட்டினது. அவர் பணம் அனுப்புவார், இவர் இங்கே இந்த வீட்டை கட்டினார். 2 பேருமே இங்கே மலேசியாவில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகே. இந்த வீடு கட்டுனதுக்காக இவர் இங்கே வந்து இருப்பார். அந்த கட்டுற வரைக்கும் இங்கே இருந்தார். பெரிய அண்ணன் வந்து அடிக்கடி பார்த்துக்குவாங்க. இந்த வெள்ளி பூன் போட்டது எதுக்கு இந்த குந்தாணி அப்படின்னா, இறந்து போனோடனே, இப்போ அப்பா இறந்தோடனே மக தான் அந்த முறை செய்வாங்க. அப்போ இந்த குந்தாணியில் தான் நெல் போட்டு அதை குத்துவாங்க. அந்த அரிசியை எடுத்து தான் வாய்க்கரிசியாக போடுவாங்க. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. பொதுவாகவே செட்டிநாட்டுடைய கட்டிடக்கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது எல்லாமே உலக புகழ்பெற்றதாக இருக்கும். ஒவ்வொரு கட்டிடங்களும் கிட்டத்தட்ட 1 ஏக்கர்லேருந்து 2 ஏக்கர் பரப்பளவில் ரொம்பவுமே பிரம்மாண்டமாக ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் நான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் காரைக்குடியில் இருக்கக்கூடிய சின்னான் பேலஸ். இந்த பேலஸில் நம்ம பார்த்து வியக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அவ்வளோ பிரம்மாண்டமாக சின்ன விஷயங்களும் இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த காலத்தில் செட்டிநாட்டோடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்திருக்கு, அவங்களுடைய தினசரி வாழ்க்கை எந்த அளவுக்கு அமைஞ்சிருந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய பல விஷயங்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ இந்த பிரம்மாண்ட வீட்டுடைய ஆரம்பத்தில் இருக்கும். இங்கே நம்ம கூட 4வது தலைமுறையிலேருந்து சுந்தரக்கண்ணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம். ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம ஆரம்பத்தில் பேசும்போதா இருக்கட்டும், இப்போ நான் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களா இருக்கட்டும், அவ்வளோ வியப்பாக இருக்குது. ஸோ நேயர்களுக்கும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன விஷயங்களை பற்றியும் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐயா, நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த பகுதியோடைய பெயர் என்ன, இங்கே இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் பற்றி சொல்லுங்கள். இதுதான் இந்த வீட்டோட முகப்பு பகுதி. இங்கே தான் ஃபஸ்ட்டு வர்றவங்க விருந்தினர்கள் உறவினர்கள் எல்லாம் வரவேற்று இங்கே உட்கார வச்சு சிறப்பு செய்கிற இடம். இதுக்கு பேர் தான் முகப்பு. ஓகே. அப்படியே அந்த பக்கம் அந்த பெஞ்ச் இருக்குது அண்ட் வேற அது வந்து அந்த காலத்தில் பொட்டி அடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னாக்கா, அதில் உட்காந்து கணக்கு எழுதுறது, மற்றபடி இப்போ எல்லா வியாபார விஷயங்கள் பேசுகிறது எல்லாமே அந்த பெட்டி அடி தான் அதுக்கு பேர். அதிலிருந்து தான் அவங்க எல்லாம் அந்த காலத்தில் மலேசியாவில் போய் அவங்க சம்பாதிச்சு இங்கே வந்தாலும் இங்கே பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த பெட்டி எல்லா நகரத்தார் வீட்லேயும் இந்த வீட்லேயும் இந்த பெட்டி அடி இருக்கும். இதுதான் அது மாதிரி இந்த திருமண இதில் மொய் எழுதும் போதெல்லாம் இந்த பெட்டி அடி வச்சு தான் எழுதுவாங்க. ஓகே. அவங்களுடைய காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் ஆமாம், அதை பாதுகாத்துக்கிட்டு வர்றோம். இப்போல்லாம் பார்த்தா சூட் கேஸை வச்சுக்கிட்டு இது பண்ணுவாங்க. நான்லாம் அந்த பெட்டி அடி தான் அதில் வச்சு தான் அந்த மொய் எழுதுறது எல்லாம் பண்ணுறது. இப்போ இந்த தூண்கள் பற்றி சொல்லுங்கள். இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூணும் அத்தனை தூண்கள் இருக்குது. எதனால் உருவாக்கப்பட்ட தூண்கள் எல்லாமே? இதெல்லாம் அந்த காலத்தில் இந்த நார்த்தாமலை பக்கம் இருந்து தான், அந்த மலையிலேருந்து தான் கொண்டு வந்து இங்கே வந்து இந்த தூண்லாம் இங்கே வந்து தான் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் பார்த்தா இப்போ மரக்கட்டையில் செய்யும்போது எல்லாம் லேத்தில் வச்சு கடையிறாங்க. அன்றைக்கி எல்லாம் கையிலே தான் வச்சு இந்த சர்க்குலேஷன் இது எல்லாமே இந்த கப் அண்ட் கோன் மாதிரி தான். இது நகட்டவே வர முடியாது. அந்த பேஸில் ஒரு ஹோல்ஸ் போட்டு அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க.
இப்போ அதே மாதிரி மேலேயும் அப்படி தான். இப்போ லாக் ஆகிரும், நகட்ட முடியாது, இது பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இந்த பேஸ்மெண்ட்டு போடுறதுக்கு 2 வருஷம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த தூணெல்லாம் நிமித்தி மேலே இது பர்மா தேக்கு பர்மாவிலேருந்து வந்து தொண்டியில் கொண்டு வந்து இறக்கி அதுக்கப்புறம் வண்டியில் கொண்டு வந்து இங்கே ரம்பக்குழி, அப்போல்லாம் கரண்ட்டு கிடையாது, இது பண்ண கிடையாது. ரம்பக்குழியில் போட்டு அறுத்து பலகை நிலை எல்லாமே ஒவ்வொரு மரமாக தான் இருக்கும். ஐயா இப்போ நம்ம வரும்போதே பார்க்குறோம் ரொம்ப மேடாக இருக்குது, வீடுடைய பகுதி வந்து ரொம்ப மேடாக இருக்குது, கீழே வந்து அவ்வளோ கீழே இருக்குது ரோடு அப்படிங்கிறது. இதுக்கான விஷயங்கள் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். இது அந்த காலத்தில் காவேரி பூம்பட்டினத்துலேருந்து அது கடல் ஊரை அழித்தோடனே வெள்ளம் பாதிக்காத ஒரு இடத்துல நம்ம எல்லாரும் குடியேறணும் அப்படிங்கிறது தான். அங்கேருந்து எல்லாம் இங்கே வந்து இந்த ஏரியாவில் செலக்ட் பண்ணி பாண்டிய நாட்டு மன்னர் வந்து இந்த இடத்த கொடுத்து இதில் அமைக்கப்பட்டது தான் இந்த மாதிரி 108 கிராமங்கள். இதில் அதுக்காக தான் 13 படி உயரம். நீங்கள் இந்த நகரத்தார் வீடு இந்த வீடெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் இருந்து 13 அடி உயரத்தில் தான் இருக்கும், கடைசி வரைக்கும் போகும்போது. எந்த வெள்ளம் வந்தாலும் இது பண்ணாலும் இதில் விழுகிற தண்ணி அது எல்லாமே ஒரு கால்வாய் வழியில் ஒரு குளத்துக்கு போயிடும். அந்த குளம் இறம்பி கம்மாய்க்கு போயிடும், கம்மாயிலேருந்து அடுத்த ஒரு கம்மாய்க்கு போயிடும். ஊருக்குள்ளே தண்ணி வராத அளவுக்கு எல்லாமே அன்றைக்கே மழைநீர் சேகரிப்பு பண்ணி இந்த மாதிரி பிளான் பண்ணி தான் கட்டியிருக்காங்க எல்லா வீடுமே. கிட்டத்தட்ட இந்த வீடு வந்து கட்டி 100 வருஷத்துக்கு ஆகுது. இந்த 100 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளோ பிளான் பண்ணி டெக்னிக்காக அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இப்போ அடுத்தபடியாக நம்ம கதவு பார்க்கலாம். கதவுமே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இந்த கதவுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி சொல்லுங்கள். இது பர்மா தேக்கில் செஞ்ச கதவு, ஒரே பலகையில் இந்த நிலை இதெல்லாமே அந்த காலத்தில் பர்மாவிலேருந்து கொண்டு வந்து தொண்டியிலேருந்து மரங்கள்லாம் கொண்டு வந்து இங்கே ரம்பக்குழி போட்டு அறுத்து, அப்போல்லாம் கரண்ட்டு கிடையாது, சாமியல் கிடையாது, ரம்பக்குழி போட்டு அறுத்து இது பண்ணி இந்த நிலையை வச்சு இந்த சூரிய பலகைங்கிறது எல்லா நிலையிலையும் மேலே வைப்பாங்க. இது வந்து மீனாட்சி கல்யாணம், இது எல்லாமே மரத்தால் செதுக்கப்பட்டது. அது பாதுகாக்கிறதுக்கு தான் மேலே கண்ணாடி போட்டு சின்ன சின்ன விஷயங்களும் அவ்வளோ கிளியரா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணிருக்காங்க. பாருங்க, எல்லாமே பாருங்க, அந்த தாலி எடுத்து கொடுக்கறது, இது பண்றது, அவங்க உட்கார்ந்துருக்கிறது, அந்த சேலை மடிப்பு எல்லாமே மரத்துல பண்ணியிருக்காங்க. 6 பூட்டு போட்டிருக்காங்க. நீங்க கீயை பார்க்கும் போதே தெரியும் இந்த கீ எவ்வளோ பெருசா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த கீயை வச்சு தான் அது ஃபுல்லாமே லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணிருங்க ஐயா. இது மொத்தம் 6 பூட்டு. கதவுக்கு 6 பூட்டு. 1 2 3 வெளியில் எடுத்துட்டு ரிவர்ஸில் போடணும். அடுத்தபடியா போட்டு பெல் சவுண்ட். கதவை திறந்து உள்ளே வந்ததுக்கப்புறமா இந்த ஜன்னலாக இருக்கட்டும், இந்த டைல்ஸாக இருக்கட்டும், ஸோ இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த ஜன்னல், இந்த கண்ணாடி எல்லாமே இட்டாலியன் கிளாஸ் அங்கேருந்து வரவழைச்சு இந்த ஜன்னலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே தேக்கு தான். இந்த ஃப்ரேமு, இந்த கம்பி, இது வந்து இட்டாலியன் டைல்ஸ் சோத்தில் ஒட்டி இருக்குது. இந்த ஃப்ளோரிங்குமே எல்லாம் இட்டாலியன் டைல்ஸ். என்னோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னாக்கா, இந்த வெயில் காலத்தில் அப்படி கூலாக இருக்கும், மழை காலத்தில் கொஞ்சம் கதகதப்பாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்திலே ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு தோத அந்த டைல்ஸ் அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த டைல்ஸ் வந்து அதோடைய தன்மையை மாற்றிக்கும். அந்த மாதிரியான வெயில் காலத்தில் அது கூலாக இருக்கும். ஓகே. மழை காலத்தில் கதகதான் இருக்கும். இது மழை காலத்தில் கூட நீங்கள் ஐஸில் வெறுந்தரையில் நீங்கள் படுக்கலாம். வெயில் காலத்தில் அவசியம் கிடையாது, அவசியமே இல்லை. அதே மாதிரி நீங்கள் வெயில் காலத்துலேயுமே கூலாக இருக்கும் நீங்கள் படுத்தீங்கன்னா. அந்த மாதிரி தன்மையாக வச்சுருக்காங்க. இது முழுவதுமாக இந்த கல்யாண கொட்டகை அப்படின்னு தான் இதுக்கு பேர். ஓ, இப்போ நம்ம நிற்கிற பகுதி பேர் கல்யாண கொட்டகை. கல்யாண கொட்டகை. ஓகே. இங்கே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க? இதில் தான் ஒரு விசேஷங்கள், இந்த நிச்சயதார்த்தம், இந்த தட்டு மாற்றிக்கிறது, காது குத்துறது, அந்த மாதிரி உள்ள சிறப்பு நிகழ்ச்சிகள் பூரா இதில் தான் நடக்கும். ஓகே. இன்னொரு விஐபியில் வரவேற்று பேசுகிறதுக்கு, உட்கார வச்சு பேசுகிறதுக்கு எல்லாமே அப்போ ஜமுக்காலம் விரித்து தான் கீழே உட்காந்து தான் எல்லாமே பேசுவாங்க. ஓகே. வேறு இப்போ சேரு எதுவுமே போடுறதில்ல, ஜமுக்காலம் விரித்து வருவாங்க. சீர் கொண்டுட்டு வர்றது இதெல்லாமே கொண்டாந்து அந்த மேல்பத்தியில் வைப்பாங்க. மேல்பத்தி. ஆமாம். என்னோடய கல்யாணமுமே இங்கே தான் நடந்தது. ஓகே. நிச்சயதார்த்தம் வரும்போது
நாங்கள் இங்கேருந்து பெண் வீட்டுக்கு போவோம். இதில் என்ன அப்படின்னாக்கா, பெண் வீட்டில் இங்கே பெண் பிள்ளைகளுக்கு தாலி கட்டுறது எல்லாமே அந்த வளவில், நிச்சயதார்த்தம் இதெல்லாமே இங்கே தான் நடக்கும். இப்போ உங்க குடும்பத்துல இத்தனை தலைமுறைகள் இருக்கீங்க. உங்க தலைமுறைகள்ல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் இங்க தான் வருது. எந்த நிகழ்ச்சிகளா இருந்தாலும். எல்லா நிகழ்ச்சிகளுமே இங்கே தான். அவங்க வேறு ஊரில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், அந்த கல்யாணமோ இல்லை காது குத்து இது மாதிரி உள்ள நிகழ்ச்சிகள் அனைத்துமே இங்கே தான் நடக்கும். ஓகே, குடும்பமா எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லாரும் அந்த ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை. வீட்டில் தான் நடக்கும். இப்போ நம்ம அடுத்தபடியா இருக்கிற இடம் பேரு தான் வந்து மேல்பத்தி. கல்யாண கொட்டகையில் மேல்பத்தி. ஓகே, இந்த மேல்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்படி அந்த பக்கம் ஜன்னல் வந்து இந்த பக்கம் 3 இருந்ததோ அந்த பக்கம் 3 இருந்ததோ அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 3 தூண்கள், அந்த பக்கம் ஒரு 3 தூண்கள் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக இவங்களுடைய தலைமுறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய ஃபோட்டோஸும் வந்து அவ்வளோ அழகாக வந்து வரிசையாக வச்சுருக்காங்க. ஸோ இவரை பற்றி நீங்கள் ஆரம்பிங்க ஐயா. இதுதான் பெரியண்ணன் நம்பலாம். இவர் தான் அண்ணன், அதாவது என்னுடைய அப்பாவுக்கு அப்பா. ஓகே. பெரியண்ணன் நம்பலாம். எங்கள் அப்பத்தா அப்பாவுக்கு அம்மா வந்து கருப்பாயி அம்மா. ஓகே. இந்த பெரியண்ணன் நம்பலத்தோட தாயார் தான் வள்ளியம்மை. அவங்க. ஆமாம். இவரோட தம்பி தான் சுப்பையாம்பலம். அவர் பெரியண்ணன் நம்பலம் தான் மலேசியாவிலேருந்து பணம் அனுப்பிச்சு இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு தம்பிக்கிட்ட சொல்லி, தம்பி அவர் சுப்பையா தான் அந்த வீட்டை கட்டினது. 4 வருஷம். 4 வருஷம் எடுத்ததா? 1922 ஆரம்பித்து 1926 முடிச்சிருக்காங்க. இந்த டயத்தில் அவர் மலேசியாவிலேருந்து அந்த ரப்பர் எஸ்டேட்லேருந்து வர வருமானத்தை வச்சு இங்கே அனுப்புனாங்க. ஒரு சுப்பையா தம்பியை வச்சு அவர் இந்த பில்டிங்கை கட்டி முடித்தாங்க. அப்போல்லாம் கப்பலில் தான் போயிட்டு வர்ற, அப்போல்லாம் ஃப்ளைட்டெல்லாம் கிடையாது. கப்பல்லாம் கிட்டத்தட்ட 10 நாள் ஆகுமா. வந்து நாகப்பட்டினத்தில் வந்து இறங்கி இங்கே வருவாங்களாம். அந்த காலத்தில் ட்ரெயின் இல்லாத காலத்துலலாம் மாட்டு வண்டியில் தான் போவாங்களாம். இங்கேருந்து நாகப்பட்டினம் இதில் போய் கப்பலில் போகிறது, அப்படி தான் போயிருக்காங்க. 4 வருஷம் வந்து இந்த வீடை வந்து கட்டியிருக்கீங்க. அந்த கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆயிருக்கு இல்லையா இந்த வீடை கட்டி. ஸோ அப்போ இந்த வீடு கட்ட எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆச்சு? எவ்வளோ தொகையில் இந்த வீடை கட்டி முடித்தாங்க? மொத்தம் 75,000 ரூபா அந்த காலத்தில், அந்த 4 வருஷத்தில் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. 75,000 மட்டும்தான். ஓகே. இப்போ அந்த அமௌண்ட்டில் இப்படிப்பட்ட ஒரு வீடை பார்க்க முடியுமா நம்மளால்? அது இந்த மாதிரி கட்டுறதுக்கு ஆளே இல்லை. அப்போ வந்து ஒரு கொத்தனாரும் ஒரு ஆசாரி, அவர் ஒரு முளைக்குச்சி வச்சுருப்பாராம். அவங்க சொன்னது கணக்கை எல்லாம் மணலில் தான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு டிராயிங் போட்டு காட்டுவாங்களாம். இந்த இடம் இத்தனை அடி, அந்த முளைக்குச்சி இதுதான், அதுதான் அந்த ஜாதி அடி அப்படிம்பாங்க. அந்த அளவில் தான் வச்சு கட்டியிருக்காங்க. இன்ஜினியரோ மற்றபடி வேறு யாரும் இல்லை. எல்லாமே இந்த சுண்ணாம்பு வச்சு கிளிஞ்சல் வச்சு அரைச்சி முட்டையோட வெள்ளத்தை அது கலந்து இதெல்லாம் பூசியிருக்காங்க. அந்த மஞ்சத்தாதெல்லாம் இந்த வேலையாளுங்க அவங்க சாப்பிட்ருவாங்களாம் வேஸ்ட் பண்ணாமல். இந்த அப்போலாம் கோழி முட்டைன்னா நாட்டு கோழி முட்டை தான். இப்போலாம் ஒயிட் லக்கான கோழி அது இதெல்லாம் ஆயிரக்கணக்கான முட்டையெல்லாம் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து தான் போட்டு அந்த முட்டை ஓடையும் அதை போட்டு அரைச்சி இந்த சுவரெல்லாம் பூசியிருக்காங்க. அப்போ சிமெண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாம் கல்லெல்லாம் செங்கல்லாம் இப்போ பெருசாக வருது. அதெல்லாம் சித்துக்கல், சின்ன கல்லாக தான் இருக்கும். அதை வச்சு தான் கட்டி 75,000 ரூபாயில் முடிச்சிருக்காங்க. எத்தனையோ டன்னு வர்மாவிலேருந்து இந்த மரங்களை எல்லாம் இறக்குமதி பண்ணி தொண்டியிலேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சு செஞ்சு பண்ணியிருக்காங்க. இப்போ என்னதான் வந்து எவ்வளோ அமௌண்ட் போட்டு இந்த அளவுக்கான ஒரு வீடை நம்ம கட்டினாலும், கட்டுறது கொஞ்சம் கஷ்டம். அப்படி கட்டினாலும் இந்த மாதிரியான ஒரு வேலைப்பாடுகள் வந்து அதில் வராது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மரமும் இப்போ கிடைக்காது. இந்த மாதிரி இப்படி நிறுத்தி இந்த இதெல்லாம் இதுக்கு மேலே ஒரு சுவரே இருக்குது. இந்த தூணில் தான் நிற்கிது. இந்த உத்தரத்தில் மேலே தான் அந்த சுவரெல்லாம் நிற்கிது இந்த பில்டிங். ஓகே. நடுவில் உள்ளது. இப்போ அடுத்தபடியாக இந்த கதவுமே வந்து எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் வச்சுருக்காங்க. நான் வேணால் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்படி க்ளோஸும் பண்ணிக்கலாம், அதை மடக்கி வச்சுக்கலாம். ஒரே ஃபுல்லாமே இப்படி பாருங்கள், ஃபுல்லாமே இப்படி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரியான பாதியாகவும் வச்சுக்கலாம். பாதியாகவும் வச்சுக்கலாம். இப்போ இது ஃபுல்லாமே ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த செல்ஃபை பற்றி பார்த்துடலாம். இந்த செல்ஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிரர் வச்சு இதுக்குள்ளாரே ஒரு செல்ஃப் வச்சுருக்கீங்க இல்லையா? ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். இதுக்கு பேர் சுவத்தலை மாதிரி அப்படிம்பா. செவத்தலை மாதிரி சுவரில் இருக்குன்னா சுவத்தலை மாதிரி அப்படிம்பாங்க. ஓகே. இந்த கண்ணாடி எல்லாம் வந்து பெல்ஜியத்துலேருந்து கொண்டு வந்து இது மாட்டியிருக்காங்க. ரியல் வியூ என்னவோ அதுதான் அது காட்டும். நெளிவு சுழிவு அந்த இது எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி கண்ணாடியெல்லாம் இப்போ வர்றதில்லை.
ஸோ நம்ம ரியல்ல என்ன இருக்குமோ அதான் காட்டும். எந்த மாதிரியான நெளிவு எதுவுமே இல்லாம கிளியரா காட்டும். கிளியராக காட்டும். அடுத்ததான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. என்னையா பெட்டகமா? பணப்பெட்டகம். இதுதான் பணப்பெட்டகம். ஓகே. இந்த காலத்தில் இதுக்கு ஒரு 10 சாவி இருக்குது. ஒவ்வொன்றுலேயும் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் படி இது போட்டால் தான் இது திறக்கும். ஒரு சாவியை மாற்றி போட்டாலும் திறக்காது, லாக் ஆகிக்கிறோம். மறுபடியும் இப்போ இதில் ஒரு ஊசி ஒரு பஞ்ச் பண்ணணும், அதுவும் சீக்கிரட்டாக வச்சுருப்பாங்க. அது பஞ்ச் பண்ணிட்டு தான் நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இது நகட்ட கூட முடியாது, அவ்வளோதுக்கு வெயிட்டு ஜாஸ்தி. அப்போ திண்டுக்கல்ல செஞ்சுருக்காங்க. ஓகே, திண்டுக்கல்ல செஞ்சது. ஆமாம், சுத்தமாக நகர்த்தவே முடியல. அவ்வளோ வெயிட்டு. இதில் இது ஃபுல்லாக பணம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியும், ஆனால் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. இதில் பணம், ரெக்கார்டு, இந்த பட்டா, முக்கியமான தஸ்தாவேஜ் எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்கும். எந்த பூச்சி போட்டு கரையான் எதுவுமே உள்ளே போகாது. அந்த அளவுக்கு அவ்வளோதுக்கு அந்த இது மைனூட்டாக செட் பண்ணியிருக்காங்க அந்த கதவை. காற்று கூட உள்ளே போகாது, அந்த அளவுக்கு இதுவாக இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணால் தான் அது தெரியும். ஆக்சுவலாக இது அலமாரி. ஓகே, இது எல்லாமே தேக்கு மரம் அலமாரி. இது இப்போ ஐயா காலத்தில் இருந்திருக்கு. எங்கள் பெரியப்பா, இன்னொரு பெரியப்பாவுக்கு கொடுத்தது. பெரிய நம்பளம்பாங்க, காசி விஸ்வநாதன், அவரோட அலமாரி. பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக ஷார்ட்டாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி. ஆமாம், பேனாரின்னா காசி விஸ்வநாதன், அதை தான் இப்படி ஷார்ட்டாக பேனாரின்னா காவண்ணா. அவங்க விலாசம் பூரா இப்படி இருக்கும். எங்கள் விலாசம் எல்லாம் பேனாரின்னா காணா நானா, கணபதிங்கிறனால காணா 3 சொல்லி நானா அப்படி தான் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி. ஆமாம், அது எல்லாமே இந்த போட்டு வச்சுருப்பாங்க எல்லா அலமாரிகளுக்குமே விலாசம். ஸோ இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இத்தனை விஷயங்களை பார்த்துட்டோம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா குடும்ப ஃபோட்டோ. பெரியண்ணனோட குடும்ப ஃபோட்டோ இது. இதில் உங்கள் அப்பா இருப்பார் இல்லையா? யார் இதில்? அவர் தான் கணபதி. உங்களுடைய கடைசி அப்பா 101 வயசு வரைக்கும் இருந்தார். போன வருஷம் தான் தவறுனாப்புல. போன வருஷம் தானா? ஓகே, 101 வருஷம், 100வது வருஷம் கிராண்டாகவே கொண்டாடணும். அப்போ அவர் புறக்கரைச்சு தான் இந்த வீடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சு. ஆமாம், வீடு கட்டி அப்போ தான் அடித்தளம் போட்டு 22ல் கட்ட ஆரம்பித்தது. இவர் 23ல் பிறந்தவர். ஓகே, அவங்களுடைய குடும்பம் இல்லையா இது? ஆமாம். ஓகே, அப்படி இந்த பக்கம் இருக்கிறத பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஐயா. அது அண்ணா, இவங்க வந்து தம்பி. இவங்க 2 பேருக்கும் அம்மா தான் அந்த அம்மா மேலே இருக்கிறவங்க. ஆமாம், வள்ளி. ஓகே, இப்போ இந்த சேரில் இருக்க இவர் பேர் பெரியண்ணன் என்ற காசி. இவர் தான் இப்போ உயிரோடு இருக்கார். இவர் மட்டும்தான் உயிரோட இருக்கார், மற்ற எல்லாரும் தவறி போயிட்டாங்க. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் அந்த 100வது வருஷம் இந்த ஆண்டு விழாவை கொண்டாடும் போது கேக் வெட்டின பெரியவர் அவர் தான், அந்த சின்ன வயசாக இருக்கிற அவர். ஓகே, அவங்களுடைய குடும்பத்தார். அவங்களுக்கு 2 1938ல் பிறந்தார். இப்போ 87 வயசு. பெரியண்ணனோட தம்பி சுப்பையா. ஓ, இவர் தான் இந்த வீட்டை கட்டினது. அவர் பணம் அனுப்புவார், இவர் இங்கே இந்த வீடை கட்டினார். ஓகே, இவர் இங்கே இருக்கக்கூடிய வணிகங்கள்லாம் பார்த்துக்கிட்டாரா, பிஸ்னஸ்? 2 பேருமே இங்கே மலேசியாவில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, இந்த வீடு கட்டுறதுக்காக இவர் இங்கே வந்து இருப்பார். அந்த கட்டுற வரைக்கும் இங்கே இருந்தார். அவர் ஐயாவும் அவரும் பெரியண்ணனும் வந்து அடிக்கடி பார்த்துக்குவா. ஓகே, அப்போல்லாம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்து மாற்றி தான் இருப்பார். 2 பேரும் ஒரே இடத்துல இங்கே இருக்க மாட்டாங்க. அங்கே பார்க்கணும் அப்படிங்கிறக்கா அங்கே ஒரு ஆள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பெரியப்பா எல்லாம் பிறந்தோடனே மாற்றிட்டாங்க. கடைசியில் அப்பா 1950ல் போயிட்டு 67 வரைக்கும் இங்கே இருந்தா. 2 பெரியப்பா, அப்பாவோட அண்ணன் 2 பேருமே அங்கே எஸ்டேட்டை பார்த்துட்டு வந்தாங்க. ஓகே, ரப்பர் எஸ்டேட். அடுத்தபடியாக நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்து பேர் சொல்லுங்க ஐயா, என்னென்னு சொல்லுவீங்க இதை? இந்த இடம் தான் வளவு அப்படின்னு பேர், இதுக்கு பேர். இதில் வந்து ஒரு 8 ரூம் இருக்குது. எல்லாருக்கும் ஒவ்வொரு ரூம் அதில் கொடுத்துருப்பாங்க. இதில் தான் அந்த திருமணம் நடக்கும்போதெல்லாம் இந்த தாலி கட்டுறது விசேஷங்கள்லாம் இதில் தான் நடக்கும். கல்யாணம் முடிஞ்சு தாலி கட்டி முடிஞ்சோடனே அவங்கவுங்க ரூமில் போய் இந்த சாமி கும்பிடுவாங்க. ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு இதுலேயுமே சாமி படம் இருக்கும். இந்த புதுசாக வர்ற மருமகள் அதெல்லாம் வந்தாங்க, அங்கே வச்சு சாமி கும்பிட்டு இந்த பால் பழம் சாப்பிட்றது, இந்த உப்பு புளி அதை பிடிக்க சொல்லுவாள். உப்பு, அதாவது மருமகன் வந்து இந்த சமையலுக்கு உள்ள இதை பண்ணுற மாதிரி அது ஒரு பாரம்பரியமாக அதை பண்ணுவாங்க.
மேலே வந்து மொத்தம் 10 ரூம்ஸ் இருக்கா 10 ரூம் இங்க? இருக்குது. அதில் ஒரு ரூமில் இருக்கக்கூடிய சில மாண்டேஜ் மட்டும் நான் இப்போ காட்டுறேன். அதை பற்றின சில விஷயங்களும் நாங்கள் இங்கே பேசுகிறோம். அது முதல்ல வந்து நம்ம பார்த்தது அம்மி மாதிரி ஒன்று இருந்தது இல்லையா? அது வந்து குந்தாணி அப்படிம்பாங்க. என்ன மரம் அது? அது கருங்காலி மரத்தில் செய்கிறது. ஓகே. அந்த மரத்தில் அது ஒரே மரத்தில் இது மாதிரி பண்ணி அந்த அப்போ உள்ளதுக்கு அந்த சீதனமாக கொண்டு வருவாங்க. ஓகே. அதில் அந்த இது உலக்கை வந்து பூன் வந்து வெள்ளி. சுற்றி அந்த ஆமாம். அது வந்து ஆரம்பத்தில் வந்து இருக்கிறது. அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மற்றதுக்கெல்லாம் அந்த கீழே இருக்க அந்த அம்மியெல்லாம் மரத்தில் உள்ளது அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது சாதாரணமாக இந்த இடியப்ப மாவெல்லாம் இடிப்பாங்க. ம். பொடி மிளகாய் பொடி அப்போல்லாம் இது கிடையாது, இல்லை கரண்ட் கிடையாது. ம். திருக்கை ம். சுத்துற மாதிரி உள்ளது இதுகளுக்கு தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வெள்ளி பூன் போட்டது எதுக்கு இந்த குந்தாணி அப்படின்னா, இறந்து போனோடனே இப்போ அப்பா இறந்தோடனே மக தான் அந்த முறை செய்வாங்க. அப்போ இந்த குந்தாணியில் தான் நெல் போட்டு அதை குத்துவாங்க. அந்த அரிசியை எடுத்து தான் வாய்க்கரிசியாக போடுவாங்க. அதுக்கு மட்டும்தான் அந்த குந்தாணியும் இதையும் உலக்கையும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. மற்ற எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓ, அதுக்காக மட்டும் அது தனியாகவே இருக்கும். எல்லார் வீட்லேயும் எல்லா இதுலேயுமே ஒன்று இருக்கும். ஓகே. இந்த 10 ரூம்லேயும் கண்டிப்பாக அதுக்கு முன்னால் உள்ள உலக்கை குந்தாணி எல்லாம் கீழே உள்ளது மரத்தில் ஆனது. அது இந்த இடியப்ப மாவு இடித்து எல்லாம் காய போடுவாங்க. இந்த மாடியில் தான் நிழலில் தான் காய போடணும். ஓகே. அடுத்தபடியாக நம்ம மேலே வந்து சில பொருட்கள் பார்த்தோம் இல்லையா? பழைய பித்தளை சாமான், ஓகே. மங்கு இது மங்கு சாமான்கள். இந்த மங்கு சாமான்லாம் அந்த காலத்தில் களத்துக்கு கொண்டு போவாங்க விவசாயத்துக்கு. அதில் சாப்பாடு கொண்டு போகும்போது அந்த கஞ்சி வச்சு கொண்டு போவாங்க. அந்த கஞ்சியெல்லாம் எத்தனை நாளாக இருந்தாலும் அது கெடாமல் இருக்கும். அந்த மங்கு சட்டியில் இது ஊறுகாய் ஜாடி இதெல்லாமே அந்த போது எத்தனை வருஷம் ஆனாலும் கெடாது. இது வந்து மச்சு. இது அப்படியே மேலே இந்த ரூமுக்கு மேலே அப்படியே மேலேயும் சுற்றி வரலாம். அதே மாதிரி அப்படியே அங்கே அந்த பக்கம் அங்கே ஆரம்பித்து இப்படியே வரலாம். இந்த பக்கம் 4 பக்கமும் உள்ளே வரலாம். இப்போ இந்த பிளேஸை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இதுதான் நீங்கள் வந்து உணவு அருந்தக்கூடிய ஒரு இடம்னு சொல்கிறீங்க. போஜன ஹால். போஜன ஹால் ஸ்டார்ட் இங்கே ஆகி அது வரைக்கும் எண்ட் இருக்குது. அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. இதில் அட்டே டயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் சாப்பிட்லாம். அந்த மாதிரி முதல்லலாம் கீழே பந்தி விரிப்பு, அந்த பாய் அந்த ஜம் காலத்தில் அவ்வளோக்கு விரிப்பாங்க. அந்த 3 வரிசை விரித்து உட்கார்றது, அப்படியே அப்போ பரிமாறுறது. இப்போ தான் எல்லாம் டைனிங் டேபிளாக மாறிடுச்சு எல்லாம். ஓகே. அப்போல்லாம் கீழே தான் உட்காந்து சாப்பிட்றது. இது வந்து போஜன ஹால். அடுத்தபடியாக என்ன இருக்குது? இதுதான் 2ஆம் கட்டு அப்படிங்கிறது. 2ஆம் கட்டு அப்படின்னும் போது அதில் தான் சமையல் அறைகள்லாம். ஓகே. அதையும் நம்ம போய் பார்த்துடலாமா? இதான் வந்து உங்களுக்கான சமையல் அறை. ஆமாம். இதுக்கு பேர் 2ஆம் கட்டு அப்படிங்கும்போது உள்ளதில் சமையல் அறை எல்லாருக்கும் உள்ள ஒரு குடும்பத்துக்கும் தனித்தனியாக அப்போவே கல்யாணம் ஆனோடனே இங்கே உங்களுக்கு சமையல். அப்போல்லாம் விறகடுப்பு தான். அதுக்காக இங்கே வச்சுட்டு விறகு வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. கீழே விறகு ஷெட்டெல்லாம் தனியாகவே இருக்குது, அங்கே வச்சுருவாங்க. வருஷத்துக்குள்ளதே விறகு வாங்கி உடச்சி அப்போல்லாம் எல்லா இதுலேயும் இந்த கோடாரி இருக்கும். மரம் வெட்டி கொண்டு வந்து கோடாரி வச்சு உடச்சி ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க. வேணுங்கும் போது அன்னைக்கு உள்ளதே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இது போக இந்த குச்சி விறகுமே வாங்குவாங்க, காட்டிலேருந்து கொண்டு வருவாங்க. அப்போல்லாம் மேலே சிம்னி வரைக்கும் போக போகிறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இது நீங்கள் முன்னாடியே சொன்ன இந்த சீர்வரிசை. ஆமாம், இது எல்லாம் தான். இதில் எல்லாம் கூட இனிஷியல்லாம் போட்டிருக்கோம், யார் பேருங்கிறதெல்லாம் கூட அவங்க விலாசம் போட்டிருக்கோம். ஆட்டுக்கல்ல அம்மி, இந்த குழவி வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஒரு சமையல் அறை வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து எல்லாருக்கும் டோட்டலா ஃபங்க்ஷன் டைம்ல சமைக்கிறதுக்குன்னு தனியா பின்னால. ஆமா, அது பெரிய ஸ்பேஸோட சுத்தி இருக்கு. அடுத்தபடியா இந்த போஜன அறையில இருந்து ஒரு கனெக்ஷன்ல ஒரு ரூம் வருது. இது உங்களுடைய ரூமா? ஆமா, நாங்க இருந்த லிவிங் ரூம் அது. ஓகே. இப்போ வந்து இப்போ விசேஷங்களுக்கு இப்போ வரும்போது அங்கே வீட்டில் இருந்தாலும் இந்த சாமான் இதெல்லாமே இங்கே தான் உங்களுடைய பொருட்கள் மட்டும். அந்த பொருட்கள் அந்த பாய் சுருட்டு அலமாரின்னு இதுக்கு பேர். இதில் தலாணி, பாய், மெத்தை இது எல்லாமே வச்சுருப்போம் விசேஷங்களுக்கு. இது வந்து ஆலாத்தி எடுக்கிறது. இப்போ இதுக்கு மேலே வச்சு அந்த வெள்ளி சட்டியில் அந்த ஆலாத்தி கரைச்சி வச்சுருப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ளையே இது வரும்போது சீர் கொண்டுக்கிட்டு வரும்போதெல்லாம் இது மேலே வச்சு அந்த வெள்ளி சட்டியில் வச்சு ஆலாத்தி எடுப்பாங்க. ஓகே.
அதுக்கு இப்போ இது வந்து பீரோ மாதிரியா, இது என்னது? இது வந்து பாய் சுருட்டு அலமாரி, பாய் சுருட்டி வைக்கிறது. ஓகே, அதுக்கு இவ்வளோ அதுக்கு பெரிய ஆமாம், அலமாரியா? அதில் ஷெல்ஃபெல்லாம் இருக்காது. ம். தலானினா ஒரு 30 தலானி வச்சுக்கலாம். ஜமுக்காலம் விரிக்கிறதுக்கு, மெத்தை, இந்த ரத்தின கம்பளம், அதில் முன்னால் இந்த சீரு கொண்டு வந்து கொடுப்பாங்கல்ல, ஆமாம். அப்போல்லாம் அந்த ரத்தின கம்பளத்தில் உட்காந்து தான் இது பண்ணுவாங்க. அந்த ரத்தின கம்பளம்லாம் அப்போ பர்மாவிலேருந்து கொண்டு வந்தது. ஓகே, அதெல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த அந்த மாதிரியான. அலமாரி. ஆமாம். ஓகே. இதெல்லாம் பிரித்து தான் உள்ளே கொண்டு வரணும். ஆமாம், இது அப்படியே உள்ளே உள்ள உள்ளே வராது. வராது. இதெல்லாம் பார்ட்டாக பிரிக்கலாம். கதவு, சைடு, இது எல்லாமே. உங்க கல்யாணத்துக்கு எந்த மாதிரியான சீர்வரிசைகள்லாம் வந்தது? அதெல்லாம் நீங்க இன்னமும் வச்சிருக்கீங்களா? எப்படி பாதுகாத்துருக்கீங்க? ஆமாம், இவங்க இப்போ கொடுக்கும்போது இந்த குடும்பத்துக்கு நடத்துறதுக்குள்ள இது என்ன அப்படின்னா, இந்த கட்டில், மெத்தை, கிரைண்டரு, மிக்ஸி. ம். அப்படியே உங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இப்ப அப்படியே மாறிடுச்சு, கிரைண்டர், மிக்ஸி அந்த மாதிரி. அப்போல்லாம் ஆட்டுக்கல், அம்மி. ம். இந்த 80 வரைக்கும் அது கல்லில் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கிரைண்டரு, மிக்ஸி அது மாதிரி போயிடுச்சு. ஓகே, அதெல்லாம் வச்சு இதெல்லாம் நீங்க இன்னும் உங்களுக்கான பொருட்களை இந்த ரூம்ல வந்து ஆமாம், இது வச்சிருக்கீங்க. அடுத்தபடி நம்ம போயிடலாமா? ஓகே, இது என்ன? இது வந்து முகப்பில் 2 பக்கமும் இதில் மண்பானையில் தண்ணி வச்சுருப்பாங்க. நன்னாரி வேறு போட்டு வச்சுருப்பாங்க. வெளியிலேருந்து வர்றவங்க அதை குடிக்கிறதுக்காக எப்போதுமே அது கூலாக இருக்கும். காலையில் வந்தோடனே அப்போல்லாம் குடி தண்ணீருக்கு வெளியில் எடுத்துகிட்டு வருவாங்க. குடத்துல கொண்டு வந்து ஃபஸ்ட்டு இது 2லேயும் ஊற்றி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் சமையலுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது எப்போதுமே அந்த கூலாக இருக்கும். இந்த போது அதுக்காக இந்த ஸ்டாண்டு தனியாக இதுக்காக. ஓகே, இதோடைய எண்டை தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமான ஒரு சமையல் கட்டு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஃபங்க்ஷன் டைமில் மட்டும் சமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அடுப்பு தான் வந்து அவங்க இட்லியெல்லாம் சமைக்கிறதுக்கான ஒரு அடுப்பாக வச்சிட்ருக்காங்க. மற்றபடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஃபங்க்ஷன் டைமில் அவங்க சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சமையல் அறை தான் இது. தொடர்ந்து எத்தனை அடுப்பு இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இதுக்குன்னு தனியாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த வீட்டுடைய உள்ளே வந்து நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். அது எல்லாமே கொஞ்சம் தான், கால்வாசி தான். இன்னும் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. பட் இது எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக பத்தாது. எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ டேக்கு மேலே எடுத்துருச்சு. அவ்வளோ பொருட்கள், அவ்வளோ விஷயங்கள் உள்ளே வந்து இருக்குது. அதை எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா அவ்வளோ நாட்கள் ஆகும். ஸோ நம்ம ஆரம்பத்துலேயே வந்து பார்த்தோம் இல்லையா முகப்பு, அந்த முகப்புடைய கனெக்ஷனில் எனக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கும். ஆனால் அது கபோர்ட் கிடையாது. அதுதான் நம்ம மேலே போகிறதுக்கான ஒரு படிக்கட். அதை வந்து இப்போ நம்ம கிளியராக பார்க்கலாம் வாங்க. ஏறவே பயங்கர பயமா இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்டான முறையில வந்து இதுக்கான படிக்கட் வந்து அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த படி வழியா மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மொட்டை மாடி இருக்கு. அதுக்கு அப்படியே கனெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் போகுது. ஸோ இந்த ரூம்குள்ளார என்ன இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். இங்கே ஒரு ரூம் மட்டும் இல்லை, தொடர்ந்து நிறைய ரூம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மொட்டை மாடி கனெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ரூம்ஸ் இருக்குது. ஸோ அது ஒவ்வொன்றுத்தையுமே இப்போ கிளியராக பார்க்கலாம். அப்படியே அந்த ரூம்குள்ளார வந்தோன்னா எக்கச்சக்கமான நோட்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாமே அவங்க கணக்கு எழுதின நோட்ஸ். அதாச்சும் அவங்களுடைய முதல் தலைமுறை இருக்குது இல்லையா, அப்பத்துலேருந்து அதுக்கு அடுத்தபடியாக அவங்க எழுதின நிறைய கணக்குகள்லாம் இங்கே இருக்குது. இன்னொரு விஷயம் உங்களால் இந்த இடத்துல பார்க்க முடியும், நிறைய ஓலைச்சுவடிகள்லாம் இருக்குது. இதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சரியாக எனக்கு புரியவே இல்லை. ஆனால் ஏதோ எழுதியிருக்காங்க. கையெழுத்துலாம் பயங்கர சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி முத்து முத்தாக அழகாக எழுதியிருக்காங்க. அப்படியே இந்த புக்கு 1951 அதுக்கான ஒரு கணக்கு வழக்கெலாம் பார்த்த ஒரு நோட் இது. மேலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எரிஞ்சு போயிருக்கு. அது காலப்போக்கில் அந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்கள். பட் இன்னும் பத்திரமா அவங்க இதெல்லாம் வந்து சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாமே அவங்க கணக்கு எழுதுனது தான். 90 ரூபா, 10 ரூபா, 3 ரூபா, நிறைய விஷயங்கள் வந்து தமிழில் தான் எழுதியிருக்காங்க. ஆனால் என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சேர்த்து எழுதியிருக்கிறதுனால புரிய வைக்கிறதுக்கு நமக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கோட்டையூர், சிவகங்கை, அந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் நமக்கு புரியுது. அடுத்து நிறைய போஸ்ட்லாம் வந்திருக்கு. அதையுமே வந்து பேக் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. நிறைய போஸ்ட் வந்திருக்கு. ஃபுல்லுமே வந்து கரெக்டாக அவங்க எடுத்து வச்சுருக்காங்க.
அதெல்லாம் பார்க்கும்போதே தெரியும். ஃபுல்லுமே எழுதி வச்சிருக்காங்க. இது வந்து எல்லா ரூம்லையுமே இந்த மாதிரி சுவரோட இருக்கக்கூடிய ஒரு அலமாரி எல்லா ரூம்லையுமே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட அத்தனை ரூம்ஸ் இருக்குது. அத்தனை ஜன்னல்களோட நீங்கள் வந்து வெளிச்சம் வேணும் அப்படின்னா வந்து லைட்லாம் உங்களுக்கு தேவையே படாது. இதில் ஏதாச்சும் 2 ஜன்னலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும், அவ்வளோ வெளிச்சம் இருக்கும். அவ்வளோ ஸ்பேசியஸாக கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு யோசித்து சின்ன சின்ன விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய ரூமி தான். அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஆப்போசிட்லேயும் ஒரு ரூம் இருக்குது. நம்ம வந்து கீழே வந்து செகண்ட் ஃப்ளோர் ஒன்று பார்த்துருப்போம் இல்லையா, அதோடைய கனெக்ஷன் வந்து மேலே வரா மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஐடியாவோட சின்ன சின்ன விஷயங்களும் அவ்வளோ கிளியராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.